ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுற இடத்துல சபரி உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அரோராக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை பெருசா. ஆனால் அதே சமயத்தில் அவளை அட்டாக் பண்ணவும் இல்லை. ஏன்னா அவள் வந்து விஜேஎஸோட ப்ராடக்ட்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அங்கே கை வச்சா இங்கே வலிக்கும், இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே எரியுன்ற மாதிரி, இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும்ன்ற மாதிரி அரோராவை யாருமே அடிக்கவே இல்லைன்றது இன்னொரு காரணம் ஆயிடுச்சு. ஆனால் டைட்டில் வினர் யார் ஆகணும் அப்படின்னும் போது பிரவீன் சேனல் ப்ராடக்ட்டுக்கும் ரம்யாவுக்கு சுத்தமாக ஸ்கேண்டராவை பிடிக்காதுன்னு அந்த விஷயங்களோ, வியனா யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயங்களோ, ஓரளவுக்கு வினோத்துக்கு பண்ணாலும் அது வினோத்துக்கு புரியல அப்படின்னும் போது வினோத்தா போய் தான் வந்து அரோரா கிட்ட கேட்குறாரு. இதில் அரோரா வந்து தானாக வந்தாலே அவள் வந்து மண்டையை கழுவா உட்காந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் நான் பார்த்தேன். அங்கே கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்வீட்டோ சம்திங் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே விக்ரம் கூட்டி விட்றா, பிரவீன் கூட்டி விட்றா, அங்கே தான் உட்காந்து பேசினா. அதுக்கப்புறம் வெளியில் விக்ரமை தனியாக கூப்பிட்டு போய் இப்போ எனக்கு இப்போ இது எடுக்கணுமா வேணாமா, ஒரு மாதிரி வந்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்த மக்கள் என்னை ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது சொல்லுங்க அப்படின் போது அவன் வந்து ஒரு மாதிரி சொல்கிறான். அவனுக்கு அது கேம் ஆட தெரியாது. அவன் சொல்கிறான் வெளில போய் நான் அவன் கூட வந்து டச்சில் இருப்பேன், அது ஓகே, பட் ஆனால் இது வரைக்கும் வந்ததே இதுக்கப்புறம் ஜனங்க கொண்டு போகிறாங்க போலன்றதோட இது வரைக்கும் வந்து இந்த டாப் 6 பெரிய விஷயம்னு நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் படாமல் சொல்கிறான். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவன் செஞ்ச தப்பு மொத்தம் அவன் மண்டைக்குள்ளே வந்துருச்சு. அது அவன் முகத்துலையும் அவன் கண்ணிலையும் அப்பட்டமாக தெரியுது. கேம்காக நம்ம ரன்னு ஒன்று இவ்வளோ நாள் ஓடிட்டோம். இப்போ வெளியில் போகிறோம், ஜனங்களை ஃபேஸ் பண்ணணும், மக்களை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஒரு டிவி சேனல் வச்சுருக்கோம், அதான் அந்த ஸ்டாண்டப் காமெடின்னு. அங்கே என்னவா நம்ம இதுக்கப்புறம் அந்த கரியரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வரப்போகுது, ஜனங்களை டைரெக்டாக மீட் பண்ணும்போது அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் நம்ம இங்கே பண்ணதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே என்னவா இருக்க போகுது, அது டார்க் காமெடியாக இருக்க போதா, ஸ்டாண்டப் காமெடினா இருக்க போதா, நம்மள ஒரு ஹியூமனை ஜனங்க ஒத்துக்குவாங்களா, நல்ல மனுஷனை ஒத்துக்குவாங்களா, இல்லை கேம் பர்ஸ்பெக்டிவில் பார்த்து வில்லனாவே தான் வச்சுக்குவாங்களா, இல்லை வக்ரனா தான் ஏற்றிட்டு இருக்க போகிறாங்களா ஜனங்கன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அது அவன் கண்ணிலையும் முகத்துலையும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னும் போது இப்போ அவன் பட்டும் படாமல் எல்லாருக்கிட்டையும் பேசினாலும், அரோராக்கிட்டையும் ஸ்கேம்ரா கிட்டே எல்லார்கிட்டையும் பட்டும் படாமல் பேசினாலும் அந்த பயம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னை விஜேஎஸ் எப்படியாவது கை தூக்கி விட்டுருவாரு, டாப் 2ல் ஒன்றா ரைட்டு இந்த கையில் ஒருத்தர் அந்த கையில் ஒருத்தர் தூக்கி விட்டுருவாருன்னும் போது கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிற அரோரா வினோத்துக்கிட்ட உட்காந்து அந்த விளக்கத்தை சொல்லும் போது பூர்ணிமாவை கம்பேர் பண்ணி சொல்கிறான். எப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து பூர்ணிமா வந்தாங்கல்ல, அவங்க வந்து 18 lakhs எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் 2 days கழிச்சு என்னமோ மறுநாள் 2 days கழிச்சுன்னு நினைக்கிறேன் வந்தாங்க. அந்த வாரத்துக்கான சேலரி, அதாவது திருப்பி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது திருப்பி அவங்க வரும்போது அந்த சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை நாள் இருக்காங்கன்னும் போது அந்த 2-3 days சேலரியும் கிடைக்கும், அந்த வாரம் ஃபுல்லாகவும் அந்த 2-3 நாளும் சேலரி கிடைக்கும்னா, ஸோ பணமும் கிடைக்கும், அந்த வாரத்துக்கான சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவை எக்ஸாம்பிளாக காட்டி வினோத்தை குழப்பினான். அந்த குழப்புற இடத்துல அவள் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் ஆகிடும், 5ல் ஒருத்தங்க